Next sixth one பாருங்க. Prove that the relation friendship is not an equivalence. Friendship அப்படிங்கிற ரிலேஷன் வந்து இஸ் நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆன் த செட் ஆஃப் ஆல் பீப்புள் இன் சென்னை. சென்னையில் உள்ள எல்லா பீப்புள்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன் வந்து நாட் எனது ஈக்குவலன்ஸ்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, த ரிலேஷன் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் ஆல் பீப்புள்ஸ் இன் சென்னையா. ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸ் ஒன் செக் பண்ணுங்கள். எ பர்சன் கேனாட் பி எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப் ஆர் ஹெர்செல்ஃப். அப்படிதானே, அதாவது ஒருத்தர் அவருக்கே வந்து ஃப்ரெண்டாக கன்ஃபார்மாக இருக்க மாட்டார். ஓகேவா? ஸோ ஏ நாட் ரிலேட்டட் டு ஏ, ஆர் இஸ் என்னது நாட் ரிஃப்ளெக்சிவா. ஒருத்தர் அவருக்கே ஃப்ரெண்டாக இருக்க மாட்டார். ஸோ ஏ நாட் ரிலேட்டட் டு ஏ, இந்த ஆர் போட்டு அடிச்சு விட்றணும். அப்படியே நாட் ரிலேட்டட், ஏ நாட் ரிலேட்டட் டு ஏ, ஆர் இஸ் என்னது நாட் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக்கான்னு பாருங்கள். தட் ஏ கமா பி பிலாங்ஸ் டு சென்னை. ஏ இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் பி, தென் பி இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஏ தானே. ஏ வந்து பிக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னா பி வந்து ஏக்கு ஃப்ரெண்டாக தான் இருப்பார். ஓகேவா? அப்போ ஏ கமா பி இம்ப்ளைஸ் பி கமா ஏ வருதா. அப்போ ஆர் இஸ் கன்ஃபார்ம் என்னது சிமெட்ரிக் தான். ட்ரான்ஸ்டியூட்டிவ்னு பாருங்கள். லெட் த த்ரீ பர்சன் ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு சென்னைன்னு எடுத்துட்டிங்கன்னா ஏ இஸ் ஃப்ரெண்ட் டு பி அண்ட் பி இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் சி. ஏ பிக்கு ஃப்ரெண்டு, பி வந்து சிக்கு ஃப்ரெண்டு. ஸோ ஏ வந்து சிக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுல்ல. ஏக்கு பி ஃப்ரெண்டு, பிக்கு சி ஃப்ரெண்டு. அப்போ ஏக்கு வந்து சி ஃப்ரெண்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. பட் ஏ நீட் நாட் பி ஃப்ரெண்ட் ஆஃப் சி. அப்படி தானே. ஓகேவா? ஏக்கு பி ஃப்ரெண்டு, பிக்கு சி ஃப்ரெண்டு. அப்போ ஏ வந்து சிக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், இல்லை சி வந்து ஏக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஏ நீட் நாட் பி ஃப்ரெண்ட் ஆஃப் என்னது சி. ஸோ ஆர் இஸ் என்னது நாட் ட்ரான்சிட்டிவா. ஸோ இப்போ இது வந்து சிமெட்ரிக்காக மட்டும்தான் இருக்குது, நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் ட்ரான்சிட்டிவ். தேர்ஃபோர் என்னது இட் இஸ் என்னது நாட் ஈக்குவலன்ஸ். ஓகேவா? செவன்த் ஒன் பாருங்கள். ஆன் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் let R be the relation defined by A related to B if A plus B less than or equal to 6. A plus B இரண்டையும் ஆட் பண்ணால் 6 வரலாம், 6ஓட கம்மியாக வரலாம். ரைட் டவுன் த ரிலேஷன் பை லிஸ்டிங் ஆல் த போர்ஸ். செக் வெதர் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ், ஈக்குவலன்ஸ் செக் பண்ணுங்கள். ஓகேவா? பாருங்கள். A related to B if A plus B less than or equal to 6. A comma B belongs to natural numbers. அப்போ டொமைன் வந்து என்னது 1 2 3 4 5 1 2 3 4 5 6 எடுத்திங்கன்னா கூடிடும், ரெண்டே ஆட் பண்ணும்போது அதிகமாக வரும். ஓகேவா சார்? இப்போ ரிலேஷன் பாருங்கள். அப்போ வந்து ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரணும்பா 6 தான் வரணும். அப்போ 1,1 1,2 1,3 1,4 1,5 வரைக்கும் போட்டுக்கலாமா? 6 வரைக்கும் வருதா? 2 ஸ்டார்ட் பண்ணால் 2,1 2,2 2,3 2,4 வரைக்கும் போட்டுக்கலாமா? 2,5 போட முடியாது, 7 வந்துடும். 3,1 3,2 3,3 போடுங்க. 3 + 1 4, 3 + 2 5, 3 + 3 6 கரெக்டாக வருதா? 4 + 1 5, 4 + 2 6. அடுத்து 5,1 மட்டும் தான் போட முடியும். 5,2 போட்டால் 7 வந்துடும். ஓகேவா? ரிஃப்ளெக்ஸ் ஒன் செக் பண்ணுங்கள். 1,1 இருக்குது, 2,2 இருக்குது, 3,3 இருக்குது, 4,4 இல்லை, 5,5 இல்லை. ஸோ 1,1 2,2 3,3 பிலாங்ஸ் டு R, பட் 4,4 5,5 நாட் பிலாங்ஸ் டு R. தேர்ஃபோர் இட் இஸ் இன் த நாட் ரிஃப்ளெக்சிவ். இட் இஸ் சிமெட்ரிக். இது சிமெட்ரிக் தான். 1,2 இருக்குது, 2,1 இருக்குது, 1,3 3,1 இருக்குது, 1,4 4,1 இருக்குது, 1,5 5,1 இருக்குது. ஓகேவா? 3,2 2,3 இருக்குது, 2,4 4,2 இருக்குது. ஓகே, அப்போ இட் இஸ் என்னது சிமெட்ரிக். ட்ரான்சிட்டிவ் செக் பண்ணுங்கள். நாட் ஏ ட்ரான்சிட்டிவ் எப்படின்னா 5,1 1,5 5,1 இருக்குது, 1,5 இருக்குது. அப்போ 1 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 5,5 இல்லை. 5,1 1,5 பிலாங்ஸ் டு R, பட் 5,5 நாட் பிலாங்ஸ் டு என்னது R. அப்போ இட் இஸ் நாட் என்னது ட்ரான்சிட்டிவ். அப்போ வந்து இது ரிஃப்ளெக்சிவும் இல்லை, ட்ரான்சிட்டிவும் இல்லை. ஸோ நாட் என்னது ஈக்குவலன்ஸ். அப்போ இட் இஸ் நாட் ஏ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகேவா? தேங்க்யூ.